வணக்கம் நண்பர்களே. ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவணகை காட்டி புதுக்கோட்டை மாவட்டம். நமக்கு வந்திருக்கிற ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் பாருங்கள். ஸ்டேஞ்சர் பிபிடி 800ங்கிற மாடல் நமக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்குது. உள்ள கலட்டி என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமேட்டு கலட்டி பார்த்தோம். உள்ளே வந்து டிரான்சிஸ்டர் மாடலில் தான் போட்டிருக்கிறாங்க. உள்ள பாதி வந்து பழைய டிரான்சிஸ்டரை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லா டிரான்சிஸ்டரும் புதுசு போட்டு நான் வேலை பார்த்து கொடுத்துருக்குறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மெக்கானிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்மள்கிட்ட நின்று போச்சுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. கலட்டி பார்த்தா எந்த விதமான டிரான்சிஸ்டரும் மாற்றலை, பழைய டிரான்சிஸ்டரே போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது பாருங்கள், கண் கூட தெரியும், இத்து போயிருக்குது. இது மாதிரி மெக்கானிக்கல் வந்து பெரும்பாலும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை சொல்லி அவங்கள்ட்ட வேலை பார்த்து கொடுக்கலாம். இந்த சைடு மட்டும் டிரான்சிஸ்டர் புதுசு தெரியுது, இந்த சைடு எல்லாமே பழசாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க இதில் உள்ள போர்டை வந்து எடுத்துட்டாங்க. இதில் ஒரிஜினல் போர்டு வேறு, ஸ்டேஞ்சருக்குள்ள போர்டு. இவங்க வேறு போர்டு வாங்கி இவங்க மாற்றி போட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், அந்த ரெசிஸ்டர் எல்லாமே எரிஞ்சிருச்சு. டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டரு எல்லாமே எரிஞ்சிருக்கு. இந்த போர்டு வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை. இதில் ஒரிஜினல் போர்டையே அதை வேலை பார்த்து போட்டிருக்கலாம். எந்த நோக்கத்தில் இவங்க மாற்றினாங்கன்னு தெரியலை. பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 39 வோல்ட்டு இதுக்கு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணிக்கணும். இதை அவுட்புட்டை பிரித்து அந்த 3 லீடையும் பிரித்து ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அது இல்லை ஒரிஜினல் எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். இதை ஒன்று, இங்கே ஒன்று எடுத்துருக்குறாங்க. 3 லீடை எடுத்து போட்டிருக்குறாங்க. இதை வந்து ஒரிஜினலாக என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவுட்புட்டை பிரித்து நம்ம இந்த போர்டு போட்ட அளவுக்கு நம்ம சரி அவுட்புட்டை மாற்றணும். அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் ஓடும். இது வந்து வேலை பார்த்து கொடுத்து உடனே என்ன போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய தவறும் இதில் இருக்குது. அதையும் பார்க்கலாம். இதில் ஒரிஜினலாக அவங்க போட்டிருக்கிறது 0.335 வாட்டு பீசோஃபுல் ரெசிஸ்டரு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், இவங்க மாற்றிருக்கிறாங்க, மெக்கானிக் மாற்றிருக்கிறாங்க. இதில் வந்து 47 ஓம்ஸ் 5 வாட்டு மாற்றிருக்கிறாங்க. இது 0.33 போடணும், 0.47 போடலாம். அது இல்லாமல் அது கரெக்டாக தான் போடணும். இருந்தாலும் இவங்க 47 ஓம்ஸ் இதில் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கு. இந்த ரெசிஸ்டரை பாருங்கள், இது 0.25 போட்டிருக்கிறாங்க. 3 இது இவங்க மாற்றிருக்கிறாங்க. அடுத்து இங்கே ஒன்று கிடக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். அது 0.33 தான் இருக்குது. இதில் உள்ளது அடுத்த செட்டு, அதை நம்ம கழட்டி எடுத்தோம். இது என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு கவனமாக பார்க்கணுங்கிறதுனால கையில் எடுத்து காட்டுறேன். இதில் பாருங்கள், 0.33 ரெசிஸ்டன்ஸ் 5 வாட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பாருங்கள், இது 47 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு மெக்கானிக்கு புரிதல் இல்லாமல் இந்த ரெசிஸ்டரை போட்டிருக்கிறாங்க. ஒன்று 0.25 கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் மாற்றிருக்கணும். 0.33 மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதை வாங்கி போட்டிருக்கணும். அதை விட்டு இந்த 0.7 வந்து போட்டது, இது 47 ஓம்ஸ் போட்டிருக்கிறாங்க. 47 ஓம்ஸு இதில் போடக்கூடாது. இது அவங்களுக்கு இந்த மெக்கானிக்கு வந்து புரிதல் இல்லை. அது சரியான ப்ராப்பரான மெக்கானிக்கு இதை வேலை பார்க்கலை. அப்போ இது பழகுறவங்கள்ட்ட கொடுத்து இதை வேலை பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு ஆம்பிளிஃபையர்னுடைய சர்வீஸ் தெரியலைங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு தெரியுதுங்க. அதே போல் இதை ஒரிஜினல் டிரைவர் போர்டை எடுத்துகிட்டு வேறு போர்டு போட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பொதுவாக ஒரு மெக்கானிக்கை வந்து நம்ம குறை சொல்லி நம்ம வேலை பார்க்குறது கிடையாது. இது மெக்கானிக்கு வேலை பார்த்துருந்தா அந்த ரெசிஸ்டர் வேல்யூ கரெக்டாக போட்டிருப்பாங்க. இது யாரோ பழகுறவங்கள்ட்ட கொடுத்து இதை வேலை பார்த்துருக்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை அரைகுறை மெக்கானிக்கல்கிட்ட கொடுத்து பழகுறவங்கள்ட்ட கொடுத்து ஆம்பிளிஃபையரை கண்டம் பண்ணாமல் ப்ராப்பராக வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ மெக்கானிக் இருக்கிறாங்க.
அவங்கள்ட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 47 ohms இது மாதிரி 0.25 இது மாதிரி ஒரு கலவையாக கலந்து எந்த மெக்கானிக்கும் போட மாட்டாங்க. போட்டால் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. இதை நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூடுமான வரை இந்த போர்டு நம்ம கேட்டிருக்கிறோம், டிரைவர் போர்டு ஒரிஜினல் நமக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம கிடைச்சிச்சின்னா அதை வாங்கி நம்ம நாளைக்கு அதை ரெடி பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஸ்டேஞ்சர்லேயே இன்னொரு மாடல் வரும் பாருங்க, அதுக்குள்ளே போர்டு நம்ம கையில் இருக்குது. அது டிஸ்பிளேயோட நமக்கு வந்திருக்குங்க. இது நம்ம ஆர்டர் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். இந்த போர்டை நம்ம தயார் பண்ணுவோம். இருந்தாலும் இது நம்ம ஏரியாவில் ஸ்டேஞ்சர் வந்து அதிக புழக்கத்தில் இல்லாதனால நம்ம ரெடிமேடில் போர்டை வாங்கி வச்சுருக்குறோம். இதை நம்ம இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னு. இதேமாரி போர்டுகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போர்டு உங்களுக்கு வரவழைச்சி தர்றோம். நன்றி நண்பர்களே. ஒரு ப்ராப்பரான வேலை நம்ம பார்த்து கொடுத்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இதுபோல் கண்டமாகி கிடக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரிஜினலாக நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாள் டைம் வேணும். இதுமாரியெல்லாம் கண்டமாகி வர ஆம்பிளிஃபையரை உடனே நம்ம ரெடி பண்ணி தர முடியாது. உங்களுக்கு நீங்கள் நேராக கொண்டு வந்தாலும் சரி, இல்லை கொரியர் பார்சல் சர்வீஸில் அனுப்பினாலும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுவோம். நன்றி நண்பர்களே. இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.